திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் திருலோகசந்தர் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 24ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாள்தோறும் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு தொடர்ச்சியாக சுவாமி மாட வீதி உலா வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த கார்த்திகை தீபத்தினுடைய முக்கிய நாளாக டிசம்பர் 3ஆம் தேதி காலை 4 மணிக்கு கருவறையில் பரணி தீபமும் 2668 அடி உயரம் கொண்ட மலையின் மீது மகா தீபமும் ஏற்றப்பட இருக்கிறது. இதற்காக பக்தர்கள் லட்சக்கணக்கானோர் இந்த திருவண்ணாமலைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக பல்வேறு முன்னேற்பாடு பணிகளை எல்லாம் மாவட்ட நிர்வாகம், அதாவது காவல்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பாதுகாப்பு பணிக்காக மட்டும் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து 15,000 போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட எஸ்பிகள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் காவல் ஆய்வாளர்கள், துணை காவல் கண்காணிப்பாளர்கள் எல்லோரும் வரவழைக்கப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் பல்வேறு பிரிவுகளாக பணிகள் பிரித்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மொத்த பாதுகாப்பு பணிக்கும் ஐஜி அசராகார்க் அவர்கள் தலைமை தாங்கி இருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் பல்வேறு டிஐஜிகளும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது இந்த பாதுகாப்பு பணியில் முக்கியமான இடங்களை எல்லாம் தேர்வு செய்து 1060 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அந்த கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கோயில் அருகில் தனியாக அறை அமைத்து அங்கு கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு தனியாக ஒரு குழுக்கள் அமைத்து இந்த கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக தீவிரமாக நடவடிக்கைகள் எல்லாம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த கூட்ட நெரிசலை எல்லாம் கட்டுப்படுத்துவதற்காக நாளை காலை 8 மணி முதல் 5ஆம் தேதி காலை 6 மணி வரை வெளி மாவட்டங்களுக்கு திருவண்ணாமலை வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள் இந்த திருவண்ணாமலைக்கு மாற்று வழியில், திருவண்ணாமலை வராமல் மாற்று வழியில் செல்வதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத்திற்கு வரக்கூடிய மக்களுடைய வசதிக்காக 24 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 136 இடங்களில் கார் பார்க்கிங் வசதியும் அப்புறம் இருசக்கர வாகன வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு கிட்டத்தட்ட 23 வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் இந்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் அரசு சார்பிலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் சுகாதாரமான முறையில் கழிவறைகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 94 மருத்துவ முகாம் குழுக்களும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. நவம்பர் 3ஆம் தேதி அதிக அளவிலான பல லட்சக்கணக்கான மக்கள் இங்கு திரள்வார்கள். அதனால் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. மற்றொரு புறம் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் அந்த கோவிலை அலங்கரிக்கக்கூடிய பணிகள் எல்லாம் தயார் செய்யப்பட்டு வருகிறது. அதே போல திருவண்ணாமலை அந்த மலை மீது 2668 அடி உயரம் கொண்ட மலை மீது அந்த மகா தீபம் ஏற்றுவதற்குண்டான கொப்பரை தயார் செய்யப்பட்டு இருக்கிறது. 1000 கால் மண்டபத்தில் அந்த கொப்பரை தயார் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 350 கிலோ எடை கொண்ட அந்த கொப்பரை 5.25 அடி உயரம் கொண்டதாகும். அதில் 1000 மீட்டர் காடா துணி மூலமாக திரிகள் தயாரிக்கப்பட்டு 3500 கிலோ எடை கொண்ட நெய் மூலமாக அந்த தீபமானது ஏற்றப்படும். அதற்கான பணிகளும் அந்த கொப்பரைகளும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. நாளை காலை அந்த கொப்பரையானது சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அந்த 2668 அடி உயரம் கொண்ட மலையின் மீது கொண்டு செல்லப்படும். 3ஆம் தேதி காலை 4 மணிக்கு கோவில் கருவறையில் பரணி தீபம் ஏற்றப்பட்டு மாலை 6 மணிக்கு மகா தீபம் அண்ணாமலையார் அனைவருக்கும் காட்சி தருவார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக திருவண்ணாமலையிலிருந்து திருலோகச்சந்தர்.